வணக்கம். உப்பு சப்பு இல்லாத மார்க்கெட். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுல்ல 9 o'clock 9 to 9:15 அந்த ப்ரீ ஓப்பன் ஆனவுடனே 9 o'clock வந்து -450 பாயிண்ட்ஸ் காட்டுச்சு. சரி, இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 150-200 பாயிண்ட் மைனஸ் வரும்ன்றது நினச்சிக்கிட்டு இருந்தோம். மோர் ஆஃப் ஜியோ பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷன் இன்டர்நேஷ்னல் லெவலில், யூஎஸ் இன் பர்டிகுலர், ட்ரம்ப் அடிக்கிற கூத்துக்கு கணக்கே இல்லை. ஆனால் மனுஷன் தெளிவாக இருக்கிறாரு, பாக்கா தெளிவாக இருக்கிறாரு. நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், NVIDIA எடுத்து பாருங்கள். அவங்க வந்து தேர்ட் லார்ஜஸ்ட்டாக இருந்தாங்க, இப்போ நம்பர் 1க்கு வந்துட்டாங்க. வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கம்பெனி இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன். க்ளோஸ் டு அபவுட் $4 trillion. எவ்வளோ? $4 trillion, $3.92 trillion. ஏப்ரல் 1 வந்து அது வந்து 108 இருந்துச்சு அதோட வேல்யூ. $108 பர் ஷேரு NVIDIA. நேற்று வந்து 159. அப்போ 47-48% வந்து ஏறி இருக்குது ஜஸ்ட் 2.5 months. அப்போ ஏன் அது வந்து நம்பர் 1 ஆகாது? அதே மாதிரி டெஸ்லா ஏறி இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஏறி இருக்குது. அண்ட் யூஎஸ் மார்க்கெட் நேற்று ஃப்ரைடே வீடியோவில் வந்து நம்ம போட்டிருந்தோம், $68 trillion, ரைட், ஃபாதர் ஆஃப் ஆல் மார்க்கெட். இதுக்கு அடுத்தது நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5. அடுத்த 4 எக்ஸ்சேஞ்சு ஆட் பண்ணாலும் அது வந்து யூரோப்பியன் யூனியன், சைனா, ஜப்பான், இந்தியா, இவங்க 4 பேரையும் சேர்த்தாக்கூடியும் 48 trillion தான் வருது. அவன் 68 trillion இருக்கிறாங்க. 63 trillion ஏதோ ஒன்றில் நிற்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆகிருக்கு. இப்போ தலைவர் லெட்ஸ் அஸ்யூம் அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 25-30% கீழே விழுந்தாலும் பெரிய பாதிப்பு கிடையாது. ஏறினதில் தானே கீழே இறக்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் விலை 10 ரூபா ஏற்றிட்டு 6 ரூபா 5 ரூபா இறக்குவாங்க. ஆக மொத்தம் 4 ரூபா ஏறி இருக்குது. அதே கதை தான் யூஎஸ் மார்க்கெட்டும் ஆகிட்டுருக்கு. எனிவே, இந்தியன் மார்க்கெட் இன்றைக்கி மோர் ஃப்ளாட்டிஷாக போச்சு, வெறும் 1 பாயிண்ட், ரைட். அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 99 பாயிண்ட்ஸு அண்ட் ப்ரீமியமில் தான் இருக்குது, 80 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -122. அண்ட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஓரளவுக்கு கீழே விழுந்துருந்துச்சு. ப்ரீமியமில் இருக்குது 222 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் 356 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங். ஸோ மார்க்கெட் இன்னமும் ப்ரீமியம் சைடில் தான் இருக்குது. அந்த 25,500 லெவல் எப்படி 25,200 வந்து அப்படியே பிஸ்னு பிடிச்சிக்கிட்டு உட்காந்து இருந்துச்சு, அதே லெவல் தான் இப்போ 25,500 நிற்கிது. இப்போ இந்த லெவலை உடைச்சா தான் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இமீடியட் பாசிபிலிட்டி இஸ் 26,000 அண்ட் வி ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் சம்திங் லைக் 27,000 வரைக்கும் போகலான்றது நம்ம எதிர்பார்க்குறோம். ட்ரம்ப்பு 9ஆம் தேதி டெட்லைன் போட்டிருந்தார். இப்போ 9ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதின்றாரு. அது கன்ஃபார்ம்டாக இல்லையான்றது தெரியாது. ஏன்னா ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் கேட்டதுக்கு வந்து அதெல்லாம் கிடையாதுப்பான்னாரு, ரைட். அதெல்லாம் கிடையாது, எல்லாம் 9ஆம் தேதிக்குள்ளே அக்ரிமெண்ட்டுன்னாங்க. இந்தியன் நெகோஷியேஷன் டீம் போதும் தே ஹவ் செட் வீல் கோ ஃபார் எ மினி அக்ரிமெண்ட், ரைட். மினி அக்ரிமெண்ட் போடுவோம். அந்த மினி அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமா வந்து வி வில் டிசைட். அந்த மினி அக்ரிமெண்ட்டில் வந்து இந்த தொடக்கூடாத விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நான் சொன்னது தான் முதல், அக்ரி, டைரி, பவுட்ரி, இந்த விஷயத்தெல்லாம் வந்து லேட்டராக நம்ம பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போடுறதாக ஒரு பேச்சு, ஒரு மினி அக்ரிமெண்ட், அதுக்கப்புறமா மெகா அக்ரிமெண்ட்டு. இதுக்கு நடுப்புற ட்ரம்ப் வந்து நான் வந்து பிரிக்ஸ் நாட்டுக்கு மேலே வந்து ஐ எம் கோயிங் டு புட் டேரிஃப்ஸ், ரைட், 10% டேரிஃப்ஸ் போட போகிறேன்றது இது ஒரு சைடு. இன்னொன்று வந்து நான் இந்தியா சைனா மேலே வந்து நான் டேரிஃப்ஸ் போட போகிறேன், ஏன்னா அவங்க ரஷ்யன் ஆயில் வாங்கிட்டு இருக்காங்கன்னு. அப்போ மனுஷன் வந்து என்ன தான் பேசுகிறான்றது ஒரு கணக்கே இல்லாத போயிடுச்சு. ஸோ அந்த கிளாரிட்டி வரட்டும்ன்றது மார்க்கெட். எப்பயுமே 2 இடத்துல வந்து மீன் பிடிப்பாங்க, ரைட். ஒன்று பயங்கர தெளிஞ்ச மீனில் வந்து நீங்கள் மீன் பிடிப்பீங்க, இல்லைன்னு சொன்னால் குட்டையை குழப்பி விட்டுட்டு பிடிப்பாங்க. ட்ரம்ப் வந்து 2வது வகைன்னு நினைக்கிறேன். எனிவே, இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக போச்சு. எஃப்எம்சிஜி தான் இன்றைக்கி வந்து டாப் பர்ஃபார்மர். இன்றைக்கி 1% அப்பாக இருந்துச்சு. எஃப்எம்சிஜியில் வந்து காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 6.4% போச்சு மேலே. டாபர் 3.7% அப்பாச்சு. ஹிந்துஸ்தான் லீவர், ரைட், 3% போச்சு. பிரேக் அவுட் ஆகிருக்கு, நல்லா இருக்குது. அண்ட் டு பி ப்ரிசைஸ், நீங்கள் வந்து டாலர் இண்டெக்ஸ், சாரி, நம்ம எஃப்எம்சிஜியோட இண்டெக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 25-30% அப்சைட் மூவ் காட்டிகிட்ருக்கு. இது வந்து இண்டெக்ஸோட சார்ட் நான் சொல்கிறது. ஸோ ஃபர்தர் அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கெமிக்கல் சைடில் வந்து சில நெகட்டிவ் சைட்லாமே இருந்துச்சு. லெட்ஸ் நாட் டிஸ்கஸ் அபவுட் தட். அண்ட் ஆப்ஷன் செயினை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசி தான் ஆகணும்.
ஆப்ஷன் செயினை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சைடில் நம்ம வந்து 25,500 ஹையஸ்ட் காலும், செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 25,600 எழுதப்பட்டிருக்கு. புட்டை பொறுத்த வரைக்கும் 25,000 ஹையஸ்ட் புட்டும், செகண்ட் ஹையஸ்ட் புட்டு வந்து 25,300 எழுதப்பட்டிருக்கு. ஸோ மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி மோர் ஆஃப் ஏ ரேஞ்ச் பவுண்டுன்றது கிளியர் கட்டாக காட்டுது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி ரைட் நம்ம வந்து டெஸ்லா சேர்மேன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு, அமெரிக்கன் பார்ட்டி சொல்லிட்டு அவரும் ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு. ஆக மொத்தம் வந்து நான் ஒருத்தனுக்கு ஃபண்ட் பண்ணி அவன் வந்து ஒரு கட்சி நடத்துறதுக்கு நானே என் கட்சி நடத்தக்கூடாதுன்றது. தமிழ்நாட்டிலலாம் நிறைய காலேஜ் ஓனர்ஸ் ரைட் அவங்களாம் வந்து கட்சி ஆரம்பித்ததுக்கு மெயின் ரீசன் வந்து என்னன்னா, நான் ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கு நான் கப்பம் கட்டி ஆகணும். அப்போ அவங்களுக்கு காசு கட்டி நான் எனக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு நானே என் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில காலேஜ் ஓனர்ஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இதே கான்செப்டில் தான் வந்து எலான் மஸ்க்கும் போயிருக்கிறாரு ரைட். நான் வந்து இவனுக்கு ஃபண்ட் பண்ணி இவன்ட்ட ஒன்று சொல்லி இவங்க வந்து என்னைய பேரை கெடுக்கிறதுக்கு நானே என் பார்ட்டி ஆரம்பிக்கக்கூடாதுன்ற லெவலில் ஆரம்பிச்சிருக்கிறாரு. எனிவே பார்க்கலாம். அண்ட் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் என்ன நடக்க போகுதுன்றது பார்க்கணும். ஏன்னு சொன்னால் ட்ரம்ப்பை வந்து இம்பீச் பண்ணி வெளியில் எடுக்கலாம், பட் எலான் மஸ்க்கை வந்து பிரசிடெண்ட் ஆக முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி ஒன்று. ரெண்டாவது வந்து அமெரிக்காவில் வந்து 2 பார்ட்டி சிஸ்டம் தான் இருக்குது. தேர்ட் பார்ட்டி எப்படி வருதுன்றது எனக்கு தெரியல. ப்ராபப்ளி அதில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு வேணால் பேசலாம். எனிவே எலெக்ஷனுக்கு வந்து அடுத்த 4 இயர்ஸ் டைம் இருக்குது. அது வரைக்கும் இவங்க கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டை பற்றி பார்த்தோம். FMCG ப்ராடக்ட் நல்லா பண்ணிகிட்டு இருக்குன்னு சொன்னோம். அண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்குன்றது நம்ம சொன்னோம். அதே மாதிரி ஜேபி பவர் வந்து இஃப் யூ லுக் அட் 2014 ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சு. இன்றைக்கி க்ளோஸ் அபவுட் 30% அப்பு. இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே பெரிய வால்யூம் 11 இயர்ஸ் ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணுதுன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜேபி பவரை வந்து நான் ஆல்மோஸ்ட் 8-10 ருபீஸ் இருக்கும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். இப்போ ரீசன்ட் ஜோஹோ மீட்டிங் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜோஹோ மீட்டிங் இருந்துச்சு. அந்த மீட்டிங்கில் கூட நம்ம வந்து ஜேபி பவரை பற்றி நம்ம பேசியிருந்தோம். எனிவே ஜேபி பவர்லாம் வந்து லாங் டேர்முக்கு வந்து நல்லா இருக்கிற ஸ்டாக்கு. இந்த கம்பெனி மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமான்றது கேட்டால் கேள்விக்குறி. யாரோ ஒருத்தர் வந்து இவங்களை மிழுங்க போகிறாங்கன்றது மட்டும் தெரியும். அதானி பவர் டேக் ஓவர் பண்ண போதா, இல்லை டாடா பவர் டேக் ஓவர் பண்ண போதா, இல்லை JSW பவர் டேக் ஓவர் பண்ண போதான்னு தெரியல. பட் ஒரு ரூமர் ஓடிட்டுருக்கு அதானி வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அதை வந்து 5 ரூபா 6 ரூபாவில் வந்து அது அப்படி பறந்து வரும்போது கூட நான் வந்து அதான் இருக்கும்ன்றதை நம்ம பேசணும். எப்படி இந்தியா சிமெண்ட்ஸை வந்து அல்ட்ராடெக் மிழுங்குச்சோ அதே மாதிரி தான் இருக்கிற சின்ன பவர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பெரிய கம்பெனி மிழுங்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. 0.1 0.2 சின்ன இருக்கிற சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து காலி ஆகிடும். பெரிய கம்பெனிஸ் டேக் ஓவர் பண்ணும். ஒன்று அல்ட்ராடெக் எடுக்கும், இல்லை ஸ்ரீடெக் இருக்கும், இல்லாட்டினா ஸ்ரீ சிமெண்ட் எடுக்கும். ஸ்ரீடெக்கில் ஸ்ரீ சிமெண்ட் இருக்கும். இந்த அதானி குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ACC அண்ட் அம்புஜா, இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனிவே அது வரும்போதும் பார்த்துக்கலாம். ருப்பியை பொறுத்த வரைக்கும் ருப்பி பிலோ 86 கீழே வந்துருச்சு. 85 ரைட், 85 ருபீஸ் 85 பைசாவில் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 5:30 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். கமாடிட்டிஸில் வந்து நிறைய கமாடிட்டிஸ் எஸ்பெஷலி கோல்டு வந்து 1% பக்கமாக விழுந்திருக்கு, $33 கீழே விழுந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2% பக்கமாக விழுந்திருக்கு. காப்பர் வந்து 0.75% வந்து கீழே விழுந்திருக்கு. க்ரூடை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் சைடில் தான் இருக்குது. தோ நிறைய அதில் வந்து குழப்பங்கள் இருக்குது. வி வில் நாட் கோ இன்டு இட். ஆஸ் ஆஃப் நோ பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. ருப்பி டேர்ம்ஸில் நம்ம வந்து ருப்பி நம்ம பார்த்தோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் 9,970 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது பர் கிராம் ஆஃப் 24 கேரட் கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,10,000 அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு பர் கேஜி ஆஃப் 999 குவாலிட்டி சில்வர். இன்றைக்கி தோ மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் போச்சு. புட்டு கால் ரெண்டுமே வந்து காலி பண்ணிச்சு. மெயின்லி பிகாஸ் ஆஃப் இந்தியா விக்ஸ் வந்து விக்ஸ்ன்னு சொல்ல வேணாம், இம்ப்ளாய்டு வோலட்டாலிட்டி ஐவி வந்து ரெண்டுக்குமே காலுக்கும் குறைஞ்சிச்சு, புட்டுக்கும் குறைஞ்சிச்சு. ஆனால் இந்தியா விக்ஸ் வந்து ஏறி இருக்குது. க்ளோஸ் அபவுட் 2%, 1.99% ஏறி 12.56% வந்து நிற்கிது, பாயிண்ட்ஸில் வந்து நிற்கிது. மார்க்கெட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இல்லை செக்டார் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.